வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கேன். எல்லாத்தையும் பிரார்த்திக்கிறேன். நேற்று மீனாட்சி அம்மன் கோயில் போனீங்களா? மீனாட்சி அம்மன் திருமணத்தை பார்த்தீங்களா? நான் போக முடியல. ஆனால் இங்கே அபிராமி கோயிலில் பார்த்தேன். இன்னும் கல்யாணம் சாயந்தரம் போய் பார்த்தேன். என்னோட வீடியோவோட விட்டேன். கமெண்ட் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் போட்டிங்க. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த எங்கள் கணவர் நினைக்கிறேன் பொட்டு பூவும் நினைக்கிறேன். நான் விட்டு சாமி கும்பிட்டு அங்கே திருமணம் நடக்கும். நான் வந்து இது கயிறுலாம் கொடுத்தா நான் வந்து அவங்க வாங்கி அங்கே தாலி கட்டும்போது நான் வந்து எங்களுக்கு தாலி கட்டிக்கிட்டேன். 5ஆம் நாள் வந்து பிறகு கோர்க்கணும். வியாழக்கிழமை வந்து நான் கோர்க்கணும். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இன்னொரு நாளைக்கு நாளைக்கு அளவு இல்லை. என் முடிய இருக்கிறது தானிக்கு நேற்றுக்கு சிலை போட்டிருக்கு. அதனால் மதுரை அளவு கோயிலுக்கு போகிறேன். ராக்காயம்மனுக்கு என் குலதெய்வம், என் வீடு கணவருடைய குலதெய்வம் அதுக்கு போகிறேன். எங்கள் அம்மாவுக்கு 2ஆவது தெய்வம், எங்கள் கணவருக்கு முதல் தெய்வம். ராக்காயம்மனுக்கு காணிக்கை செலுத்த தான் போகிறேன். நாளைக்கு இதுக்கு போய் அலராத்தில் பார்க்க போனோம். நம்ம வீட்டில் இன்னொன்று நாளைக்கு போய் மதுரைக்கு போய் அலராத்தில் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு மீனாட்சி அம்மன் வந்துருக்கு அதை போய் பார்த்து சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து திருப்பரங்குன்றம் பாண்டிங்கெல்லாம் கோயிலுக்கு போகணும். இன்னும் நாளைக்கு போகணும். அடுத்த வாரம் இங்கே தான் போகணும். எல்லோரும் நல்லா இருக்கேன். எல்லாம் நல்லா இருக்காங்க. எல்லாத்தையும் பிரார்த்திக்கிறேன்.